அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஒரு ஃபைல் அல்லது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எந்த ஃபைல் அல்லது டாக்குமெண்ட்டுக்கு லிங்க் க்ரியேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபைல் நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை காமிக்கும். அதாவது ப்ளே, ரீநேம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ரீநேமை ரைட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ரீநேமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபைல் நேமை மட்டும் சூஸ் பண்ணணும். அதாவது அந்த ஃபைல் நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த செலக்ட் பண்ண ஃபைல் நேமை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு எம்எஸ் வேர்டு அல்லது எம்எஸ் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது பேஸ்ட் பண்ண அந்த ஃபைல் நேமை மறுபடியும் ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு Ctrl+K ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது கண்ட்ரோல் பட்டனையும் K என்ற ஆல்ஃபபெட்டையும் அட் எ டைம் ப்ரெஸ் பண்ணணும். இப்போது நம்ம எந்த ஃபைலுக்கு லிங்க் க்ரியேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னா நமக்கு அந்த ஃபைலுக்கு லிங்க்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஒரு ஃபைலுக்கு லிங்க்கு க்ரியேட் பண்ணுற மெத்தடு. அடுத்தது இப்போ அந்த க்ரியேட் பண்ண லிங்க்கை வச்சு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே லிங்க் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அந்த லிங்க் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போது அந்த ஒரிஜினல் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு ஃபைலுக்கு லிங்கை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.